தம்பி கிட்ட பணத்தை கொடுத்துட்டீங்களா? அவர்கிட்ட 1 ஹவருக்கு முன்னாடியே செக் கிளியர் பண்ணி கொடுத்து அமிச்சிட்டேன் மேடம். அப்பவே எடுத்துட்டு போயிட்டாரே. மாமா, நீங்க உங்க வாயை திறக்காம இருங்க ப்ளீஸ். என்ன எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லுது? எதை பேசாதீங்கன்னு ரஜினி சொல்லுது? சரி, பேசாமையே இருப்போம். அம்மா, எல்லாரையும் நகையை கழட்டி கொடுக்க சொல்லுங்க. என்னடி சொல்ற? அக்கா, ராதிகா, திவ்யா எல்லாரும் நகையை கழட்டி அவங்க கிட்ட கொடுங்க. அண்ணா, அவங்க செலக்ட் பண்ண நகையெல்லாம் எடுத்து வைங்க. நான் அண்ணாச்சி கிட்ட பேசிக்கிறேன், அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். ரஜினி, என்னடி பண்ற? கல்யாணத்துக்குன்னு ஆசையா வாங்கின நகடி அது. வெள்ளிக்கிழமை அதுவும் இப்படி திருப்பி கொடுக்க சொல்ற? எல்லாம் அவ சம்பாரிச்ச காசுல கொடுக்க எப்படிமா மனசு வரும்? அரவிந்துக்கு நான் ஒரு காஸ்ட்லியான வாட்ச் கொடுத்தப்பவே பக்கம் பக்கமா அட்வைஸ் பண்ணா. என்னடா மறு வார்த்தை பேசாம நாம எடுத்த நகைக்கு ஓகே சொல்றாளே நினைச்சேன். முதல்ல என்ன விஷயம்னு அக்காவை கேளுங்க, அவளை பேச விடுங்க. நீ வாய முடி. உனக்கு என்னடி தெரியும்? சங்கரி உன்கிட்ட நகை கேட்டாளா? இல்ல ராதிகா கல்யாணத்துக்கு ஓ சார்பா நீ தானே நகையை வாங்கி கொடுத்து அவளுக்கு ஆசையை கலப்பி விட்ட? என்ன ரஜினி இது? ஏதாவது ஒண்ணு சொல்லு. என்னதான் நடந்துச்சு? நகை வாங்க முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு எல்லா நகையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வர சொன்ன? இப்ப ஏன் ரஜினி எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லிட்ட? அவ சொல்ல மாட்டா, அவ சொல்லவே மாட்டா. அவதான் எல்லாரையும் கேள்வி கேட்கலாம். அவளை யாரும் எதிர்த்து கேள்வியே கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது. அவ சொல்றத மட்டும் தான் எல்லாரும் கேட்கணும். நாம சொல்றத அவ கேட்கவே மாட்டா. கேட்ட ஒரு தடவை நீங்க சொன்னதை நான் கேட்டதுனால்தான் இன்னைக்கு நடு தெருவுல நிக்கிறமா. ரஜினி விடு. முன்னாடி ஒருத்தர் நிக்கிறாரே, இவர் தானே பேங்க்குக்கு அனுப்புன.
வெறும் கைய வீசிட்டு வந்து நிக்கிறாரே, அது ஏன்னு கேட்கணும் தோணல உனக்கு? மாமா சும்மா துணைக்கு தான் போனாங்க. இந்த குடும்பத்தை அப்படியே தூக்கிட்டு போய் இமயமலை உச்சியில வச்சிருவான்னு சண்டை போட்டு செக்க வாங்கி கொடுத்தியே உன் உத்தம புத்திரனுக்கு. அவனை காணுமே, எங்கன்னு கேட்க வாய் வரல உனக்கு? எப்படி எப்படி உன் கல்யாணத்தை நடத்த எனக்கு மனசு இல்லையா? மனசு இல்லாம தான் அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னா. அப்புறம் எதுக்கு எல்லா நகையும் கழட்டி கொடுக்க சொன்ன? ஏன்னா உன் பையன் ஓடி போயிட்டாமா. நல்ல நேரம் பார்த்து உன் பையனை அனுப்புனல்ல, போயிட்டான். அப்போ அவன் வீட்டுக்கு வரலையா? நகை வாங்க முடியாதுன்னா எதுக்கு கொண்டு வர சொன்னு கேட்டல்ல? இப்ப தெரியுதா ஏன் நகையை வாங்க முடியலன்னு? நீங்க நகையை போட்டு சந்தோஷப்பட்டதை பார்த்து என் மனசு நிறைஞ்சு போச்சு. என் வாழ்க்கையில எனக்குன்னு ஏதாச்சும் ஆசை இருக்குன்னா அது உங்க சந்தோஷம் மட்டும் தானே? அதுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அவனை அனுப்ப அவ்வளவு யோசிச்சேன். புரிஞ்சுக்கலையே. இப்ப வரைக்கும் நீங்க யாருமே என்ன புரிஞ்சுக்கலையே. போயிட்டான். இந்த குடும்பத்தோட மொத்த சந்தோஷத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டான். போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ, கூட பிறந்த வாழ்க்கையை கெடுத்து குடும்பத்தையே நடு ரோட்ல கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டானே. பொறுப்பு கொடுத்தா திருந்திடுவான்னு நினைச்சேன். ஐயோ, இப்படி எல்லாத்தையும் மண்ணாக்கிட்டு போயிட்டானே. ஐயோ, மாப்பிள்ள, அவ எங்க போனா? இவ சொல்ற மாதிரி பணத்தை தூக்கிட்டு தான் ஓடி போயிட்டானா? உனக்கு இன்னும் நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லல்ல? அவனதான் நீ இன்னும் நம்புறியா? அப்புறம் எதுக்கு தலையில அடிச்சுக்கிட்டு அழுவுற? அத்தை, அவன் தான் பேங்க்குள்ள போனதும் ஓடாத ஃபேனை காட்டி நீங்க இருக்கிற இடத்துல இப்படி ஃபேன் ஓடாம இருக்கலாமான்னு கேட்டான். நான் தான் புத்தி கெட்டு போய் ஃபேனை ரெடி பண்ண போயிட்டேன். கேட்டியா? நல்லா கேட்டியா? உன் புள்ள இங்க இருந்து போகும்போதே திட்டம் போட்டுதான் கிளம்பிருக்கான். அவனுக்கு தான் நீ நல்லவன்னு சர்டிபிகேட் கொடுத்து ஏன் வாயை அடைச்சு பணம் வாங்க அனுப்புன. கடவுளே கடவுளே, எல்லாமே ஏன் தப்புதான். நான் ஏன் வாய் அடைச்சு வச்சிருந்திருக்கணும். ஆம்பளை புள்ள நம்பினே. இந்த குடும்பத்தோட மானமே இந்த பணத்துல தான் இருக்குன்னு சொல்லி வேற அனுப்புனே. போச்சு, மானம் மரியாதை எல்லாம் போச்சு. என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சு. அக்கா, அக்கா, ராதிகா, ராதிகா, ஐயோ,
என்ன ராதிகா இப்படி பண்ணிட்ட? இறங்கு முதல்ல. ஏங்க இப்படி பண்ற? வா. என்ன ராதிகா இதெல்லாம்? ஏன்டா இப்படி பண்றீங்க? என்னம்மா இதெல்லாம்? அப்படி என்ன நடந்துச்சு? என்ன நிலைமைய நினைச்சு பாரு. நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? போது நிறுத்துங்க. இப்ப என்ன பணம் தானே போச்சு, போனா போகட்டும். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தியே தீருவேன். அது ஏன் பொறுப்பு. என் தலைய அடகு வச்சாவது நான் இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன். ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாத. அழாத. உங்க எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்றேன். இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. அம்மா அழாத, கண்ணத்தோட அழாதக்கா. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். சிறுட்டு வரணும் வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். சிறுட்டு வரணும் வேணும், உல்லாசமா இருப்பேன். ஏதோ பஞ்சா போட்டுடுவாப்ல. எனக்கு ராஜா காண்டா, எனக்கு ராஜா காண்டா, ஆளுங்க எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க. எனக்கு ராஜா காண்டா, ஆளுங்க எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க. என்னம்மா பாட்டெல்லாம் போட்டு சந்தோஷமா இருக்கு போல இருக்கு. ஆமாண்டா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீயும் தான் இருக்கியே. அந்த பையன் முரளியை பாத்தியா? எவ்வளவு சாமர்த்தியமா நகை வாங்க வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டான் பாத்தியா? அதுக்கு என்னம்மா இப்போ? அதுக்கு என்னவா? டேய், அந்த பையன் மூலமா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு கடவுள் ஒரு ரூட்டு போட்டு கொடுத்திருக்காண்டா. உங்க அம்மா இந்த சான்ஸ விட்டுருவேனா? உனக்கும் ராதிகாவுக்கும்
இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தி காட்டுறேன்னு பாருடா. வணக்கம்மா. வணக்கம். எல்லா ஏற்பாடும் நல்லா நடந்துகிட்டு இருக்கு. அடுத்ததா தர வேண்டிய அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா மற்ற வேலைகளையும் சிறப்பா சீக்கிரமா செஞ்சிடலாம். டைம் வேற இல்ல, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். பணம் இல்லாம எந்த வேலையும் நடக்காது. உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. யோ, என்னையா இது? பெருசா பணம் பணம் பணம்ங்கற, இங்க இருக்கிற சூழ்நிலை தெரியாம? உங்களுக்கு 1000 சூழ்நிலை இருக்கலாமா, அதுக்காக கொடுக்கறது கொடுத்தா தானே நடக்க வேண்டியது நடக்கும். உனக்கு என்னையா பணம் தானே வேணும்? இரு. ஆனந்த், டேய் ஆனந்த், இங்க வாடா சீக்கிரம். டேய், என்னம்மா? நீ வீட்டுக்கு போய் நம்ம வீட்டு பீரோ லாக்கர்ல 5 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கேன், உடனே எடுத்துட்டு வா. இந்த ஆளுங்களுக்கு சேர வேண்டியது கொடுத்துட்டு வேலையை முடிப்போம். இந்த நேரத்துல உதவி பண்ணலனா அப்புறம் என்ன உறவு? எதுக்கு அந்த பணம்? ஏன்பா, அவன் போயிட்டு வர வரைக்குமாவது உங்களுக்கு நேரம் இருக்குமா, இல்ல அதுக்குள்ள அவசரமா? அப்படிலாம் ஒன்றும் அர்ஜென்ட் இல்லம்மா, வெயிட் பண்றேன், எடுத்துட்டு வர சொல்லுங்க. ம், போடா, போயிட்டு சீக்கிரமா வா. என்னது இவங்க கொடுக்கன்னு சொல்றாங்க? அம்மா, அவ்வளவு பணத்தை எப்படிமா ரெடி பண்றது? விளையாடுறியா? டேய், எல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு தாண்டா, கொடுக்கவா போறோம். சும்மா கம்மனு போயிட்டு வா. போ. சரிம்மா. அத்தை, அவசரப்படாதீங்க, கொடுக்கும்போது கொடுக்கலாம். இப்போ ஒன்றும் தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன். ஏதாவது பிரச்சனை நடக்கும்னு பார்த்தா எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. இங்க பாருங்கண்ணே, இன்னைக்கு ஒரு நாள் விடுங்க, நாளைக்கு உங்களுக்கு தேவையானதை நான் செட்டில் பண்ணிடுறேன், கவலைப்படாதீங்க. சரிம்மா, ஒரு நாள்ல ஒன்றும் ஆயிட போறது இல்ல. லேட் ஆயிட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும், பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரி, வரமா வரமா. ஏண்டி, என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? இங்க என்ன தாண்டி நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. நகைக்கு பணம் செட்டில் பண்றேன்னு யோசிக்காம சொல்லிருக்க. எப்படி குடுப்ப? எங்க இருந்து பணம் வரும்? நாளைக்கு அவங்க வந்து கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ?
இப்படி அமைதியா இருந்தா என்னடி அர்த்தம்? சொல்லுங்கறல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கும் ஒண்ணும் புரியல. ஆனா நடக்கணும். என்னமோ பண்ணு.